சவியுறத் தெளிந்து தன்னென்ற ஒழுக்கமும் பேணி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரகண்டார் என்று சொல்லி கம்பர் சொல்கிற மாதிரி இங்கே சான்றோர் கவி இல்லை. உண்மையாக எங்களுக்கு அது முதிர்ச்சி என்று சொல்லி முதுமையிலே ஒரு முதிர்ச்சி இருக்குது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அந்த முதிர்ச்சியை நாங்கள் அனுபவத்தோடு அந்த எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது தான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஆகவே எங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது தான் எங்களுடைய முக்கியமான பணியாக இருக்க வேணும். ஆனால் எங்களுடைய சமூகம் எவ்வளவு தூரம் அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஏற்புடைமையோடு இருக்கிறது என்றது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் நீண்ட காலமாக தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுடன் தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தது பிறகு தான் எனக்கு ஒரு 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 விதமான மனோபாவம் பெறுகிறது. எங்களுடைய நண்பர் பேராசிரியர் சிறியனேன்னு சொன்னது போல் எங்களுடைய மைண்டுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் வேறு விதமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றது எனக்கு தெரிய வருகிறது. நான் ஜோக்கா சொல்லணும்னு சொன்னால் பிள்ளைகள் இப்போ பிறக்கிற யாழ்ப்பாணத்தில் பிறக்கிற பிள்ளைகள் பாலுக்கு அழுவதில்லை. அப்போ ஏன் அழுகிறான்னு சொல்லி கேட்டால் எப்போ பாஸ்போர்ட் எடுக்க போகிறீர்கள் என்று அழுகிறது என்ற மாதிரி தான். அப்படித்தான் அந்த மென்டாலிட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு படுகிறது. அப்போது இந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் ஒழுங்குபடுத்துறது வழிப்படுத்துறது என்பது தான் எங்களுடைய மூத்தோருடைய கடமையாக இருக்கணும். இந்த ஜெனரேஷன் கேப்ன்றது இருக்குது, அது உண்மை, அது தவிர்க்க முடியாமல் எங்களுக்கு அந்த ஒரு இடைவெளி இருக்குது. அப்போ அந்த இடைவெளியை சரியாக நாங்கள் முயற்சிக்கணும். நான் நினைக்கிறேன் எங்களுடைய அறிவாலயத்தினுடைய நண்பர்கள் செயலாளர் சர்வானந்தா வந்திருக்கிறார், அறிவாலய நண்பர் பேராசிரியர் இருக்கிறார். நாங்கள் அப்படியான ஒரு முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நான் என்னுடைய ஊரில் சில ஒரு 50 இளைஞர்களை இணைத்து நீங்கள் எல்லோரும் இணைவிலுடைய வரலாறை எழுத வேணும், நீங்கள் தேடுங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதத்தில் நீங்கள் எல்லோரும் இது சம்மந்தமாக தேடி அறிஞ்சு கொள்வோம். என்றால் இந்த மூத்தோர்கள் உதாரணமாக அண்மையில் தௌமணி தேவியினுடைய வரலாறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் டாக்டர் அகிலன் காட்சிப்படுத்தினார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தௌமணி தேவி அவள் ஒரு நடிகையாக போய் மேனகா என்ற படத்தில் நடித்தவர், இணுவிலை சேர்ந்த அந்த பெண். அவள் இணுவில் என்று சொல்லி என்னிடம் கேட்டார். நானும் மூத்தோர் தான், எனக்கு தகவல் தெரியவில்லை. 92 வயசு உடைய ஒருவரை தான் நான் தேடி போய் அவரிடம் இந்த தகவலை பெற்றுக் கொடுத்து நான் டாக்டர் அகிலனுக்கு அந்த தகவலை பெற்றுக் கொடுத்தேன். உண்மையில் அப்படி சில விஷயங்கள் நாங்கள் எங்களுக்கான பண்பாடு இருக்குது, நமக்கு ஒரு அழியா கலை உடையோம் என்று சொல்வதெல்லாம் பாய்க்கு வந்தபடி சொல்லி போட்டு போகிறது அப்படி என்று இல்லை. நாங்கள் கீழே இருந்து அதை வளர்த்தெடுக்க வேணும் என்றது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. இவ்வாறு அவர்களை மூத்தோர்களாகிய நாங்கள் இந்த இளைஞர்களுடைய அந்த துடுக்குத்தனங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவர்களை வழிபடுத்துறது எங்களுடைய கடமையாக இருக்க வேணும். நாங்கள் திருப்பி கட்டமைக்க வேணும்ன்றது எனக்கு தெரியுது. நாங்கள் மீள கட்டமைக்க வேணும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த அமைப்பு இப்படி அதனூடாக நாங்கள் இன்னும் தொடர்ந்து இயங்குவது நல்லது. வசீகரனுக்கு நன்றி.